அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 51 நுழைகிறோம். ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியவை. தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே, சார்ந்தொழுகிக் கண்ணும் சலவர் சலவரே, ஈர்ந்தகல் இன்னா கயவர் இம்மூவர் தேர்ந்த கால் தோன்றும் பொருள். திரிகடுகம் 51. அறிவுடையவர்கள் ஆராயுமிடத்து இம்மூவரும் கண்டுகொள்ளப்படுவார்கள். அவர்களுடைய உண்மைத்தன்மை வெளிவரும். அவர்கள் தொடர்பான பொருட்கள் காணப்படும், கண்டறியப்படும், மறைக்க முடியா. அந்த வகையில்தான் எம்மூவர் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். ஒன்று, துன்ப துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுகின்ற அந்த உறவினர்கள் உறவினர்களாகவே இருப்பர். வஞ்சனை செய்கின்ற பகைவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் பகைவர்களாகத்தான் இருப்பார்கள். அதோடு இந்த தீய தன்மையோடு இயங்குகின்ற கயவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே கயவர்கள்தான். இந்த வகையில் இம்மூவரும் இவ்வாறு தான் செயல்படுவார்கள் என்பதை நாம் கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சொல்வார், பன்றிகள் முன் முத்துகளை போடாதீர். பன்றிகள் அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் தான் இயேசு சில நேரங்களிலே கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயல்பான முறையில் திறந்து விட்டு விடுவார். ஆக இந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற முதல் கருத்து, எளிய வறுமைக்குட்பட்ட அந்த மாந்தர்களுக்கு உதவுகின்ற நன்னெஞ்சம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுதும் உறவினர்களாகவே இருப்பார்கள். அதான் யார் எனக்கு அடுத்து இருப்பவர் என்கிற ஒரு வினாவை எழுப்புகின்ற பொழுது இயேசு நல்ல சமாரியன் என்கிற அந்த கதையை சொல்லி அதில் சொல்வார், யார் இங்கே அடுத்திருப்பவர்? அவருக்கு உதவுகிறவர் தான். அந்த அடிப்படையில் இங்கு உறவுகள் உறவுகளாக இருக்க வேண்டும். அதான் வள்ளுவர் ஒன்றை சொல்வார், கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். பொருள் என்ன? கொடுத்தல், பகிர்ந்து வழங்குதல், இப்படிப்பட்ட பண்பு உடையவர்கள் இருக்கிறார்களே, அதோடு இன்சொல் சொல்லுகிறவர்கள், இனிய சொற்களை கூறுகின்றவர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்களை அந்த சுற்றம் உறவுகள் அப்படியே சூழ்ந்து நிற்பார்கள். அதான் மாதா தொலைக்காட்சியிலே இந்த ஆலய தரிசனம் என்று வருகின்ற பொழுது அதிலே ஒரு பாடலை அடிக்கடி ஒலிபரப்புவார்கள். என்னது அது? உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் இடம், உள்ளம் ஒன்று சேரும் இடம், அதுதான் ஆலயம். அந்த ஆலயங்கள், அந்த கோயில்கள் கட்டப்பட வேண்டும். அந்த கோயில்களுக்குள் மக்கள் நுழைய வேண்டும். மக்களை நாம் நுழைய வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோயில்களாக வளர்த்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு சூழல்களை இங்கு நாம் உருவாக்க வேண்டும். சுற்றத்தால் சூழப்பட வேண்டும். ஆக இத்தகைய அந்த உறவுத்தன்மை இங்கு மேலோங்கி நிற்பதற்கு இந்த திரிகடுகத்தின் முதல் கருத்து நமக்கு ஒரு அழைப்பு தருகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது என்ன? உறவினர். உறவினர். இன்று அந்த செய்யுளில் முதல் பகுதியில் அந்த கருத்து இடம்பெறுகிறது. உறவினர் என்றால் யார்? அதான் ஒன்று, உறவுகளாக இருக்கிறவர்கள், உற்றார்களாக இருக்கிறவர்கள், நண்பர்களாக இருக்கிறவர்கள், அன்பர்களாக இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே உறவுகள் தான். அவர்களிடையே அங்கு வஞ்சக பகைத்தன்மை கிடையாது. இவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற தீய எண்ணம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள், உறவுகள். இத்தகைய உறவு மாந்தர்கள் பெருக வேண்டும். இந்த உறவுகளுக்கு இன்னும் ஓரிரு சொற்கள் இருக்கின்றன. சிறப்பாக கேளிர், கேண்மை. கேண்மை என்றால் உறவு, கேளிர் என்றால் அது உறவு, உறவினர் என்கின்ற அந்த பொருளும் வரும். கேளீர் என்று நெடில் அல்ல, கேளிர் என்கின்ற அந்த குறில், அதில் இந்த பொருளும் நமக்கு புலப்படுகிறது. எனவே இன்று நாம் பார்த்திருக்கின்ற இந்த வகையில் இந்த உறவுகள், இத்தகைய தன்மைகள் மேலோங்க வேண்டும். உலகம் என்கிற இந்த கோயிலுக்குள் பல கோயில்கள் உருவாக வேண்டும். அது கட்டடமாகிய அந்த கோயில்கள் என்பதில் அவையெல்லாம் அடையாளங்கள். ஆனால் உண்மை தன்மையிலான அந்த கோயில்கள், மக்கள் கட்டி எழுப்புகிற அந்த கோயில்கள்,
எங்கே 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆக உறவோடு யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அங்கு கடவுள் இருக்கிறார். அதான் கோயில். அப்படிப்பட்ட கோயில்களாக உருவாவதற்கு என்று உறுதி ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.